திராவிட இயக்கத்தினுடைய கரு அது பெருவாக வளர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு பூராவிலும் திராவிட இயக்கத்தினுடைய கையில் தான் நிர்வாகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அதை கட்டி காத்து அதற்கு பிறகு இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய இப்பொழுது அமெரிக்காவிலே முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான அன்பு சகோதரர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சொன்னார், எல்லா இடங்களிலும் அதிமுகவினர் ஆர்வத்தோடு வந்து கையெழுத்து போடுகிறார்கள் என்று பெருமைப்பட சொன்னார். அதை போல நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சலனத்துக்கும் சஞ்சலத்துக்கும் சபலத்துக்கும் இடம் கொடுக்காமல் ஓரிருவர் அப்படி போன போதும் கூட விலகி நின்றவர்கள் வந்து சேர்ந்து இயக்கத்தை இரும்பு கோட்டையாக எஃகு கோட்டையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். தமிழகம் பூராவிலும் நம்முடைய கொடி பறக்கிறது. நம்முடைய இயக்கம் வலுவாக இருக்கிறது. அது முன்னை விட இன்னும் வலுப்பெறும். நாட்கள் செல்ல செல்ல இந்த இயக்கம் வலுப்பெறும். அங்கே திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மிகுந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் மறுமலர்ச்சி திமுக ஆங்காங்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பினை மிகவும் பாராட்டி சொன்னார். அவர் அமெரிக்கா செல்வதற்கு முதல் நாள் நான் அவரிடத்திலே அலைபேசியிலே பேசினேன். அப்பொழுது சொன்னார், நான் சொன்னேன், போற நோக்கம் வெற்றி பெற்று அதிக முதலீடுகளை தமிழகத்துக்கு ஈர்த்து கொண்டு அங்கே தலைவர்களையெல்லாம் சந்தித்து முன்கூட்டி முடிவு செய்யாத ஏற்பாடு செய்யாத தலைவர்களையும் முடிந்தால் சந்தித்துவிட்டு வெற்றிகரமான உங்கள் பயணம் அமையட்டும் என்று நான் வாழ்த்து சொன்னேன். இன்றைக்கு அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த திராவிட இயக்கத்துக்கு எப்படியாவது இந்த அழிவை தேடி கொடுக்க வேண்டும் என்று பலரும் முயற்சிக்கிறார்கள். பாரதிய ஜனதாவும் முடிந்த மட்டுக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்து பார்க்கிறார்கள். ஆனால் அது ஒன்று நடக்காது. நம்மை பொறுத்த மட்டில் இந்த திராவிட இயக்கத்தை காப்பதற்கு திமுகவோடு கரம் கோர்த்து செல்வது என்று உயர்நிலை குழுவிலும் பிறகு பொதுக்குழுவிலும் எடுத்த முடிவுக்கேற்ப அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் நமக்கு அதிக இடங்கள் கிடைக்காவிட்டாலும் கூட கொடுத்த இடங்களிலே ஓரளவு நல்ல முறையிலே வெற்றி பெறுவதற்கும் அதற்கு பிறகு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் நீங்கள் எல்லோரும் நிறைவாக பாடுபட்டீர்கள். அதை போல இன்றைக்கும் அப்படிப்பட்ட உறுதியை கொடுத்துவிட்டு நான் ஒரு சிறிய விபத்தின் காரணமாக என்னுடைய தோள்பட்டை எலும்பு அது நொறுங்கி போய்விட்ட நிலையில் நான் எங்கேயும் சுற்றுப்பயணம் செய்ய முடியாத நிலையில் முதன்மை செயலாளர் அநேகமாக எல்லா இடங்களுக்கும் இரவு பகலாக அவரே போய் அந்த இடங்களிலே போய் நேற்றைக்கு முன்தினம் கூட நாகர்கோவிலிலே அங்கே நம்முடைய இயக்கத்துக்கு வரைபடங்களை தயாரித்து கொடுக்கிற வான்சுதர் அந்த வீட்டிலே கல்யாணத்துக்கு போய்விட்டு பிறகு நேற்று இரவுதான் வந்து சேர்ந்தார். அதை போலவே நீங்கள் எல்லோருமே பணியாற்றுகிறீர்கள், மிகுந்த வேகத்தோடு பணியாற்றுகிறீர்கள். மறுமலர்ச்சி திமுகவுக்கு வளமான ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயமாக உண்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.